தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஐபிஏ திருச்சபை, காத்தான்சாவடி. தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் தொடர்புக்கு 9894350683. உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமை அணிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே மாறுமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறது அங்கே விடுதலை உண்டு. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது.
என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. சிங்காடி முழுவதும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இப்போ வாருமே, எல்லாம் நடக்குமே. நல்ல பிதாவே, நீசனை மறைத்து நீர் பேச அடியனை விட்டுக் கொடுக்கிறேன். இந்த கழுதையின் வாயை திறந்து உம் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வீராக. விட்டுக் கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் நேச தகப்பனுக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்து நான் நன்றி சொல்கிறேன். அருமையான அன்பு ஐயா அப்போஸ்தலர் ஐயா அவர்களுக்கும், அருமையான அன்பு அண்ணன் வில்சன் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். முப்பிரி நூல் அறாது. அல்லேலூயா. கடந்த பல வருடங்களாக இந்த ஊழியத்தோடு இணைந்து நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக, தருணங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய வருகை மட்டும் இந்த உறவிலே நாங்கள் நிலைத்திருக்க விரும்புகிறேன். தெய்வம் அதற்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். எசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு வனாந்தரத்திலே உண்டாகிற வழிகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. நிறைய பேருடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா, என்னதான் ஆராதனைக்கு வந்தாலும் பழைய நினைவுகளோடு தான் உட்கார்ந்துருப்பாங்க. வீட்டுக்கு போன பிறகு பழைய குருடி கதவை திரடி. அப்படி தானே? நீங்கள் பார்க்குறத பார்த்தா அப்படிலாம் இல்லாத மாதிரி தோணுது. நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் பார்த்த விசுவாசி சில டிக்கெட் அப்படி இருக்கு. என்னதான் சுகம் கொடுத்தாலும், என்னதான் அவருடைய வாழ்க்கையில் விடுதலை அவங்க அனுபவிச்சாலும், என்னதான் ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசினாலும் அவங்க பழைய கதையை தான் பேசுவாங்க. ஒருவேளை அன்பின் வார்த்தை திருச்சபையில் அப்படி யாராவது இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன புதிய காரியம் அப்படின்னா, அதில் அந்த வார்த்தையில் 2 வசனத்தில் நிறைய செய்திகள் எடுக்கலாம். ஒரே ஒரு வார்த்தையை நான் அழுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வனாந்தரத்தில் வழி உண்டாக போகிறது. அப்படியே பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, வனாந்தரத்தில் வழி உண்டாக போகிறது. அல்லேலூயா. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னேன். புதிய வருடத்தில் அந்த வார்த்தையை நான் மறக்க முடியாது. அந்த வார்த்தையிலே வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமையை நான் மறக்க முடியாது. நான் பார்க்கிறேன். அதற்கு பிறகு இந்த திருச்சபையில் எவ்வளவோ மாற்றங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே மாறி போய் இருக்குது. சோத்திரம். ஆமென். உட்கார்ந்துருக்கிற சோஃபா வரைக்கும் மாறி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்போ இந்த வருஷத்தினுடைய நடுமையத்தில் நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். இந்த வனாந்தரம் மாதிரி புதிய திருச்சபை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். தம்முடைய ஜனத்திற்கு என்ன தேவை என்பதை அவர் நம்மை விட 1000 மடங்கு கோடி மடங்கு யோசிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறவர். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்திருப்பது ஒருவேளை கடமைக்காக உட்கார்ந்திருக்கலாம், அல்லது வேறு வழி இல்லாமல் உட்கார்ந்திருக்கலாம், அல்லது ஆர்வத்தோடு உட்கார்ந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தேவையோடு உட்கார்ந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பிரகாரமா எப்படி பிரகாரமா நீ உட்கார்ந்திருந்தாலும் உனக்கு ஒரு வழியை நான் உண்டு பண்ணி தரப்போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. இயேசு வந்தார்னா வழி பிறக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, இயேசு வந்துட்டாரு, வழி பிறக்க போகுது. ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள கையை பார்த்து நல்லா பிடிச்சி நறுக்கி சொல்லுங்க, ஆமா வழி பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இங்க இயேசு வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அவர் சொன்னாரு, நானே வழின்ட்டாரு. நானே வழி. அது எதுவா இருக்கட்டும், வனாந்தரமா இருக்கட்டும், அது அவாந்தர வழியா இருக்கட்டும், அது காடுகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், நான் உன் கூட இருக்கிறதுனால வழி பிறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வழி திறக்கிற தெய்வம் நம்மோடு கூட வருகிறார். இதை தான் தேவன் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். புதிய காரியம், ஒரு புதிய காரியம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுசு. இன்னைக்கு சட்டை புதுசு, பேண்ட் புதுசு, ஸ்பீக்கர் புதுசு, இடம் புதுசு, எல்லாம் புதுசு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஜூன் மாதம் வந்தால் எல்லாம் புதுசாக மாறும், அப்படிதானே? காலேஜ் படிக்க போகிற பிள்ளைகளுக்கு சுடிதார் புதுசு, நோட்டு புத்தகம் புதுசு, பேக் புதுசு. எங்களுக்கு தான் வைத்த கலக்கம், பெற்றவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டி ஆகணும் நான். ஆமாம், என்ன பண்ணுறது தெரியாது. புதுசு பிள்ளைகளுக்கு, ஆனால் புதுசு. பேகு புதுசு, ஷூ புதுசு, சட்டை புதுசு. புதுசுனா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? புது மனைவினா பிடிக்கும், புது கணவன்னா பிடிக்கும், புது குழந்தைன்னா பிடிக்கும், புது வண்டின்னா பிடிக்கும், இல்லை புது கீபோர்டுனா பிடிக்கும், புது மைக்குனா பிடிக்கும். சோதனை. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை நான் செய்ய போறேன். என் மகளுக்கு, என் பிள்ளைக்கு பிடிக்கிற காரியத்தை நான் செய்ய போறேன். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? ஒரு புதிய காரியம், நியூ திங், புதிய காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அது எதுவாக இருந்தாலும் சரிதான். அது பழசு எதுவாக இருந்தாலும் பழசை மாற்றிட்டு புதுசாக கொடுக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழசை மாற்றிட்டு புதுசை கொடுக்க போறாரு. பழைய வனாந்தரம் எஸ்கேப் ஆகி புதிய ரூட்டு உண்டாக போகுது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. எங்க ஊழியமே அற்புத ஊழியம். யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. எவ்வளோ அற்புதம் நடக்குது, எவ்வளோ காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். அந்த அற்புதம் நடந்த பிறகு நான் அவங்களுடைய முகத்தை பார்த்தா அப்படியே புதுசாக இருக்க, அப்படியே மலர்ந்து போயிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புதிய காரியம், ஏதோ ஒரு அற்புதம் ஐயா. ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் துவண்டு போய் வேதனையோட, கண்ணீரோடு, அது பண விஷயமா இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கலாம், அல்லது வேலை கிடைக்கல பிரதர், படிச்சிருக்கிறேன் வேலை கிடைக்கல, இந்த சர்ச்சுக்கு தான் வர்றேன், நான் வருஷம் இங்கே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போகிறேன், வாரம் மாதம் வரேன், திருவிருது இங்கே தான் எடுக்கிறேன், நான் ஐயா சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டு அப்படியே ஒபே பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்குது. அதுக்கு தான் பொறையாறுலேருந்து ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, நீ போய் சொல்லுடா, என் பிள்ளைங்க ரொம்ப துவண்டு போயிருக்கிறாங்க, என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, வனாந்தரமான சூழ்நிலைக்கு போய் சொல்லுடான்னு சொல்லி ராத்திரி முழுசும் தூங்க விடாமல் என்னை அடித்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். வனாந்தரத்தில் வழி உண்டாக போகிறது. ஆமென். ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். இதை அப்படியே நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். முதலாவது, ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14 வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்களேன். 13, 14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து 13ஆம் வசனத்தை படிங்க தம்பி. அடிமை பெண்ணின் மகனும் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார். பாருங்களேன், அலைந்து திரிந்தார். யார் அவள்? ஆகார். இந்த ஆகார் யாரு? ஆபிரகாமினுடைய மறுமனையாட்டி, அடிமை பெண் தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது,
அவன் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன், அவன் நீதிமான். ஆபிரகாம் தெய்வத்தினுடைய பார்வைக்கு டைரக்டா அவருடைய பார்வையில் இருந்த ஒரு தேவ மனுஷன். அவன் நீதிமானாக இருந்தான். கடவுள் அவனோடு பேசினார், கடவுள் அவனோடு உறவாடினார், கடவுள் அவனுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்ற புரியுதா? ஆனா இந்த ஆபிரகாம் தான் ஒரு வேலை பார்த்தார். என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா, ஆகாருடைய குழந்தையை தூக்கி ஆகாற்ற கொடுத்து ஒரு துருத்தி தண்ணீர் அப்படின்னா ஒரு பாட்டில் தண்ணீரை கொடுத்து ஒன்றும் கொடுக்காம அனுப்பிட்டான். அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த ஆகார் யாரை நம்பி முந்தானை விரிச்சா? ஆபிரகாமை நம்பி. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பெண் ஒரு ஆணை நம்புகிறாள். இவர் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊற்றுவான் நினைக்கிறார். அப்பா வேணாம், அம்மா வேணாம், எனக்கு யாரு வேணாம், கட்டின புருஷன் போதும் அப்படின்னு நினைக்கிறார். அது அன்னைக்கு இருந்த மனைவி. இன்னைக்கு இருந்த மனைவி எப்படின்னு தெரியல. சோத்ரம் ஆமென் சொல்லுங்களேன். ஏறக்குறைய ஒரு 90% பெண்கள் அப்படிதான் இருப்பாங்க. புருஷன் போதுங்க, புருஷனுடைய சந்தோஷம் போதும், புருஷன் வீட்டில் இருக்கிறது தான் சொர்க்கம் எனக்கு, அப்படிலாம் நினைக்கிற பெண்கள் உண்டு. அப்படிதான் ஆகாரம் நினைத்தாள். அவனுக்கென்று தாலி கட்டிக்காமையே 4 பேரை வச்சு பேசாமலே ஒரு குழந்தையும் பெற்று எடுத்துட்டா. ஆனா இந்த ஆபிரகாம் இப்படி மாறுவான்னு கனவுல கூட நினைக்கல. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படி தான் இருப்போம் இல்ல. நம்புனம் பிரதர், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், சிரிச்சு வந்தாங்க, அல்லேலியா தோத்திரம் தோத்திரம்னு சபையில் உட்காந்து நடு சபையில் உட்காந்து ஆவியில் நிரம்பினாங்க. நம்பி ரகசியத்தை சொன்னங்க, போட்டு உடைச்சிட்டாங்க. சொல்றோம்ல, நம்பிக்கையா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆரம்பிச்சாங்க, விட்டுட்டாங்க. யாருங்க அவன்? இந்த அல்லேலியா குரூப்பு தாங்க. அந்த ஆண்டவரோடு இணைஞ்சு அவன் பேசுற அந்நிய பாஷை மாதிரி உலகத்தில் யாருமே பேச முடியாதுங்க. அந்த ஆபிரகாம் தான் இந்த ஆபிரகாம். கைவிட்டுட்டான். இவள் போய் வனாந்தரத்தில் அலைகிறாள். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே யாராவது இருக்கலாம். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், நம்பிக்கை துரோகத்தை அனுபவிக்க முடியாமல், வெளியே சொல்லவும் முடியாம, மனசுல வச்சுக்கவும் முடியாம, கண்ணீரோடு வேதனையோடு இங்கே யாராவது இருக்கலாம். பெர்சபாவின் வனாந்தரத்தில் இப்பொழுதும் நீங்கள் யாரோ ஒருவர் அலைந்து கொண்டு இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பக்கம் புல்ல கத்துது, ஒரு பக்கம் தண்ணீர் குறையுது, அபிஷேகம் குறையுது, விசுவாசம் குறையுது, வல்லமை குறையுது, சர்ச்சைக்கு போகணுங்கிற ஆர்வம் குறையுது, எல்லாம் போச்சுறாங்கிற டெட் எண்டுக்கு வந்துடுறோம், முடிவுக்கு வந்துடுறோம். சில நேரங்களில் நானும் கூட அப்படித்தான். ஆனால் தெய்வம் ஆபிரகாமை பார்த்தாரோ இல்லையோ, தெய்வம் ஆகாரை பார்த்து கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் நீதிபரர், அவர் நியாயாதிபதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர். லூக்கா 18:8. அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர். பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆபிரகாம் வெளியில அனுப்பிட்டான். எப்ப அனுப்புனான் தெரியுமா? இந்த யாரு நீ மனைவியா வச்சுக்க, நீ வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கன்னு சொல்லி சொன்னாலோ, எவள் சொன்னாலோ, யாரை நம்பி தன்னுடைய முந்தானை விரித்தாலோ அவளே எதிர்மறையாய் மாறும்பொழுது ஆபிரகாமும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டு வெளியே அனுப்பிவிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கலாம். பாஸ்டர்ஸ்க்குலாம் அதிகமான அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் தான் அவர்களை நடத்தினேன், எனக்கெல்லாம் அதிக சூடு வரும். அப்படிலாம் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம் பாருங்க. அதனால ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கலாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிள்ளை ஒரு பக்கம் போய் ஓன அழுவுறா. இந்த குழந்தையினுடைய மரணத்தை பார்க்க முடியாம பெற்ற தாய் தவிக்கிறார். இல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகார் பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாது என்று சொல்லி தன் முகத்தை திருப்பி கொண்டாள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அப்படி அமையலாம். ஆனால் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பக்கத்தில் கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரினுடைய சத்தத்தை கேட்கல. ஏன் தெரியுமா? அது அடிமை பெண், அது அடிமை பெண். ஏன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தெரியுமா? அது ஆபிரகாமின் வித்து. இன்னைக்கு உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்க போகிறார். ஏன் தெரியுமா?
உங்களுக்குள் இருக்கிறது கிறிஸ்துவின் வித்து. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை யாருமே கண்டுக்கல, ஏன்? கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வம் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். தெய்வம் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய இடத்துல நாங்கள் பார்ப்போங்க, நிறைய சூழ்நிலைகள் நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும்பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் விரக்தி வரும்பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான சூழ்நிலை வரும்பொழுது தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். தெய்வம் எங்களை பார்ப்பார். பார்க்கிறவர் சும்மா ஆறுதல் படுத்த மாட்டார். ஒருவேளை நல்லாரு மகளே, சமாதானம் உண்டாவதாக, உனக்கு ஜீவன் உண்டாகும், நான் பார்த்துக்கிற அந்த ஆபிரகாம் பயல, அவனை தொலைச்சு போடுறேன், அவனை கொன்னு விடுன்னு சொல்லிட்டு போல, எதற்காக பிள்ளை அழுததோ அதற்கான பர்மனன்ட் சொல்யூஷனை கர்த்தர் இங்கே வைத்தார். எப்படிப்பட்ட வழி பிறந்தது தெரியுமா? எப்படிப்பட்ட வழி பிறந்தது தெரியுமா? கர்த்தர் ஒரு நீரூற்றை அங்கே உண்டு பண்ணினார். நான் ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு நீரூற்றை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு நீரூற்றை கர்த்தர் வைக்க போகிறார். நீ ஒரு துருத்தி தண்ணீருக்காக நீ அழுது கொண்டிருக்கலாம். ஒருவேளை யாரோ ஒரு நபருக்காக நீ அழுது கொண்டிருக்கலாம். ஒருவேளை யாரோ என்னை புரிந்து கொள்ளவில்லை, ஒருவேளை யாரோ என்னை புறக்கணிக்கிறார்கள், ஒருவேளை யாரையோ நம்பி நான் ஏமாற்றப்பட்டு இந்த இடத்துல நான் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் ஏதோ டெம்பரவரி சொல்யூஷன் கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நீங்க வேதத்தை வாசித்தீர்களேயானால் தெரியும், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டது மட்டுமல்லாமல் தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். தேவன் அந்த பிள்ளையை பெரிய ஜாதியாக்கினார். தேவன் அந்த பிள்ளையை வில்வித்தையில் வல்லவனாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு வேணா நீங்கள் சாதாரணமான நபரா இருக்கலாங்க. இந்த உலகத்திற்கு வேணா நீங்கள் அருக்களிப்பாய் அக்களிப்பாய் இருக்கலாங்க. இந்த உலகத்திற்கு வேணாய் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். இந்த உலகத்திற்கு வேணாய் நீங்கள் அடிமைத்தனத்தின் பிள்ளையாய் இருக்கலாம். ஆனால் இந்த ஆலயத்திற்குள் வந்து கர்த்தரையே தன்னுடைய குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வித்தாகிய கர்த்தருடைய வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் உங்களுக்குள் நீங்கள் சுமக்கிறபடியால் நீங்கள் ஆபிரகாமின் வித்தாய் இன்றைக்கு மாற்றப்படுகிறீர்கள். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? பின்னாடி இருக்கிறவங்களா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் சத்தத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நீங்கள் ஒரு துருதி தண்ணீருக்காக கவலை, ப்ராப்பர்ட்டிகளை நான் பேசுறேன். ஏதோ ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு நீங்க அழுதுட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உங்கள் வாழ்விலே கொடுக்க போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய யதார்த்தத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஒரு பெரிய நீரூற்றை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். சொன்னாரு, ஆகாரே என்னடா ஏன் அழுவுற? ஐயா ஒண்ணுமே இல்லைங்க, நம்பின ஆபிரகாம் கைவிட்டான். கண்ணை திறந்து பாரு, உன் கண்ணை திறந்து பாரு, கண்ணை மூடாத, கண்ணை திறந்து பாரு. உனக்காக ஒரு நீரூற்றை நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, அந்த வனாந்தரத்தில் இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு நீர் ஊற்று இன்னைக்கு உங்க வீட்டுக்குள் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்க வீட்டுக்கு போய் பாருங்களேன், எந்த காரியம் நடக்காம இருந்ததோ அந்த காரியத்திற்கு கர்த்தர் ஒரு சொல்யூஷனை வைத்திருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில இப்படி வனாந்தரங்கள் வரும். ஒரு தண்ணி கிடைச்சா போதும், லேசா குடிச்சிட்டா போதும், ஒரு 2 சொட்டு ஆசீர்வாதம் வந்துட்டா போதும். கர்த்தர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிறவர். ஆகார பார்த்து சொன்னாரு, நான் நீரூற்றை உண்டு பண்ணி இருக்கிறேன், நீ எவ்வளவு வேணாலும் குடி, நீ எவ்வளவு வேணாலும் பானம் பண்ணு. ஆமென் சொல்லுங்களேங்க. முதல் ஆசீர்வாதம் நீரூற்றை கொடுத்து கர்த்தர் வழியை திறப்பார். உங்க வாழ்க்கையில நீரூற்றை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நீர் ஊற்றை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரை இந்த ஊற்று வற்றி போய் இதுவரை அந்த ஊற்று தண்ணீர் இல்லாமல் இதுவரை அந்த ஊற்று அருவருப்பானதாய் உங்களுடைய கண்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தை பார்த்து நிறைய பேர் ஒதுங்கி போயிருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்கள் ஊற்று ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்கள் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்களுடைய எல்லைகளிலே கர்த்தர் நல்ல நீரோட்டத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். 2வது ஒரு காரியம், யாத்ராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள்,
வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரம் அடைக்க முடியுமா? என்னுடைய கேள்வி இதுதான். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரம் அடைக்க முடியுமா? முடியாதா? நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா முடியும் போல இருக்கு. முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் முடியாது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறவன் நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிற வரை, உங்களை நடத்துகிற நல்ல ஊழியன் இருக்கிற வரை, நான் சொல்றேன், உங்களை வனாந்தரம் அடைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல திருச்சபை இருக்கிற வரை, நல்ல ஆவிக்குரிய தலைவன் இருக்கிற வரை உங்களை வனாந்தரம் அடைக்க முடியாது. ஆனா பார்வோன் அப்படி சொல்லுவான், வனாந்தரம் அடைச்சிருச்சு, வனாந்தரம் அவங்களை திகைக்க வைக்குது, வனாந்தரம் அவங்களை திரிய வைக்குது. எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்க, அவர்களை நடத்துகிற நல்ல ஊழியக்காரங்க இருந்தான். அவர்கள் கர்த்தருடைய ட்ராக்ல தான் டிராவல் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னாரு, மோசே இந்த வழியை அழைச்சிட்டு போயான்னாங்க. இல்ல, கர்த்தருடைய ட்ராக்ல தான் டிராவல் பண்ணான். மூணாவது, அவர்களை நடத்தியது மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும். எப்படியா வனாந்தரம் அடைக்கும்? இன்னைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், உங்களை நடத்த 2 ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். காலையிலே ஆனா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நல்ல ஆராதனை உண்டு, நல்ல ஜெப ஊழியம் உண்டு, நல்ல உபவாச கூட்டங்கள் உண்டு. நான் சொல்லுகிறேன், எந்த பார்வோன் சொன்னாலும் சரிதான், உங்களுடைய வழியை எந்த வனாந்தரம் அடைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோன் கடினப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டே வந்தான். அவன் சொன்னானா, பிடிப்பேன், தொடர்வேன், கொள்ளையாடுவேன். முடிவு யாருடையதா இருந்தது? பார்வோனுடையதா இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் என்கரேஜ் பண்றேன், உங்களை எந்த வனாந்தரமும் அடைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் தொழிலில் நீங்க ஒருவேளை வீக்கா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பிசினஸ்ல வீக்கா இருக்கலாம், ஒருவேளை நீங்க படிப்புல வீக்கா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வீக்கா இருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய இடத்துல நீங்கள் இருப்பீர்களேயானால், தேவனுடைய சபையில வந்து தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்களேயானால், உங்களுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் வாழ்வீர்களேயானால், உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருந்து நான் சொல்லுகிறேன், எந்த வனாந்தரம் உன்னை அடைக்க முடியாது. ஆமென். பார்வன் அவன் பலது சொல்லுவான், பைத்தியக்கார பையன் அவன் பலது சொல்லுவான். கிறிஸ்தவனை அழிச்சிடுவேன், கிறிஸ்தவனை காலி பண்ணிடுவேன், சபையை மூடிடுவேன், அதை பண்ணிடுவேன். அவன் கதை டோட்டலாக க்ளோஸ் ஆக போகுது. ஆமென் சொல்லுங்களேன். பார்வோனுடைய கதை கூண்டோடு காலியாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இவன் என்னைக்கு இவன் சொல்ல ஆரம்பிச்சானோ அந்த நாளிலே இவனுடைய சாப்டர் க்ளோஸ். பக்கத்தில் கைப்பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம், எந்த வனாந்தரமும் அடைக்க முடியாது. இது தீர்க்க தரிசனமா நீ சொல்ற, எந்த வனாந்தரமும் அடைக்க முடியாது, எந்த கடன் உன்னை அடைக்க முடியாது, எந்த விரக்தி உன்னை அடைக்க முடியாது, எந்த பில்லி சூனிய வல்லமைகள் உன்னை அடிக்க முடியாது, எந்த மந்திர தந்திரங்கள் உன்னை அழிக்க முடியாது, எந்த பார்வோனும் உன்னை தொடர முடியாது. தொடர ஆரம்பித்தானால் அன்றைக்கு தான் அவனுடைய கடைசி நேரம். ஆமென் சொல்லுங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறான் என்றார். நீ பயப்படாத, பயப்படாதே. சிறுமந்தியே, ராஜ்யங்களை கொடுக்க கர்த்தர் உனக்கு வல்லவராய் இருக்கிறார். பயப்படாத. உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவன் அழிந்து போவான், உன்னை ஒடுக்கணும்னு நினைக்கிறவன் அழிந்து போவான். உனக்கு விரோதமாய் தூக்கு மரம் வைத்தவன் அவன் முக்காடிட்டு கொண்டு திரும்பி போவானே அழிய. நீ ஒன்று செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். கையை தட்டி ஆர்ப்பரிச்சு சொல்லுங்க. ஆமான் முக்காடிடுவான். முருகதாயோ சிங்காசனத்தை நோக்கி பயணிப்பான். பார்வன் சொல்லட்டும், சொல்றது உனக்கு ஆசீர்வாதம். எந்த சலசலப்புக்கும் இந்த நரி அஞ்சாது. ஆமென் சொல்லுங்க. எந்த சலசலப்புக்கு இந்த சிங்கம் அஞ்சாது. பார்வோனே, உனக்கு கடைசி நேரம். தேவன் உனக்கு நியமித்த காலத்திற்குள் வந்து விட்டாய். நீ யாரா வேணாயிரு, தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயந்துராத. ஆமென் சொல்லுங்களேன். பயப்படுறாங்க, ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். பார்வோனுடைய முடிவு வரும் வரை, பார்வோனுடைய முடிவு நெருங்கும் வரை சில நேரங்களில் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கும்.
எப்படி முடியுமோ, என்ன செய்வாரோ, எப்படி நடக்குமோ, ஆமென் சொல்லுங்க. எந்த வனாந்திரம் அடைக்காது மகனே மகளே, அடைக்க முடியாது. என்ன எந்த வனாந்திரம் அடைக்க முடியல. என்னென்னமோ சொல்லி பார்த்தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஒன்றும் முடியாது. வளர்ச்சியின் பாதையில் தான் ஊழியம் போயிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வனாந்தரத்திலே ஒரு வழியை கர்த்தர் உனக்கு தருவார். நீர் ஊற்றை தருகிறது மட்டுமல்லாமல் உனக்கு முன்னே இருக்கிற செங்கடலை பிளந்து நீ அக்கறை போகும் வரை உன்னை பாதுகாக்கும்படி உன்னோடு வருவார். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லி, அக்கறைக்கு போவாய். காலை அழுகை என்றால் மாலை அக்களிப்பு. காலை எழுந்தவுடன் அழுக, ஐயோ என்ன செய்ய போறோம். சாயங்காலம் நீ சொல்லுவ, இதுவரை என்னை நடத்தின தெய்வம் நல்லவர்னு சொல்லுவ. நாங்களாம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுவரை என்னை நடத்தினவர், இதுவரை என்ன நடத்தின கர்த்தர். எந்தெந்த பார்வோனை என்னென்னமோ சொல்லி உருட்டி பார்த்துட்டான். அவன் உருட்டெல்லாம் இங்க ஒன்றும் ஆகாது. கொடி பறக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கொடி பறக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கொடி அமைஞ்சு விடும். நீங்க ஆமேன்னு சொன்னீங்கன்னா அமைஞ்சு விடும். சொல்லுங்க. எங்க அப்பன் கொடி பறக்க வேண்டிய இடத்தில் எவன் கொடியும் பறக்காது. சொல்ல மாட்டீங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். எங்க அப்பன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல எவன் கொடியும் பறக்காது. ஆமென் சொல்லுங்களேன். காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கு. தம்முடைய பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கிறார். வனாந்தரம் உனக்கு வழிவிட போகிறது. வனாந்தரம் உனக்கு வெற்றியான பாதையை திறந்து கொடுக்க போகிறது. சொல்லுங்க. இந்த வனாந்தரத்தில் இனி எதிரியே இல்லை. பார்வோனுடைய சேனை ஒருவனும் இந்திருக்கவில்லை. சொல்லுங்க வாய் திறந்து. பார்வோனுடைய சேனை ஒருவனும் இந்திருக்கவில்லை. முதலாவது நீரூற்றை கொடுத்தவர் இப்பொழுது எதிரிகள் இல்லாத இளைப்பாறுதலை கொடுக்கிறார். கையை தட்டி ஆர்ப்பரிச்சு ஆமென் சொல்லு. புறாவை போல சிறகெனக்கு இருந்தா எங்கோ நான் செல்லுவேன் என்று சொன்னேன் என் மனதிலே. தஞ்சம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. தஞ்சம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. பிளவுண்ட கண்மலை நீதானே ஏசையா. பிளவுண்ட கண்மலை நீதானே ஏசையா. உம்மை இல்லாமல் ஆறுதல் இல்லை. உம்மை இல்லாமல் ஆதரவு இல்லை. உம்மை இல்லாமல் புகலிடம் இல்லை. உம்மை இல்லாமல் அடைக்கலம் இல்லை. உம்மை இல்லாமல் ஆறுதல் இல்லை. உம்மை இல்லாமல் ஆதரவு இல்லை. உம்மை இல்லாமல் புகலிடம் இல்லை. உம்மை இல்லாமல் அடைக்கலம் இல்லை. என் ஆத்மநேசரை எச்சிலி மரமே, உம் இன்ப நிழலிலே இருவையை கண்டேன். என் ஆத்மநேசரை எச்சிலி மரமே, உம் இன்ப நிழலிலே இருவையை கண்டேன். நல்ல கைத்தடி பாடும். நல்ல பாட்டு. துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்ட நேரம் துணையாய் வந்தீரையா, ஆறுதல் தந்தீரையா. துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்ட நேரம் துணையாய் வந்தீரையா, ஆறுதல் தந்தீரையா. சிநேகிதர் வீட்டிலே காயப்பட்ட வேளையிலே, சிநேகிதர் வீட்டிலே காயப்பட்ட வேளையிலே கல்வாரி நேசத்தால் என் உள்ளம் தேற்றினே. கல்வாரி நேசத்தால் என் உள்ளம் தேற்றினே. உம்மை இல்லாமல் ஆறுதல் இல்லை. உம்மை இல்லாமல் ஆதரவில்லை. உம்மை இல்லாமல் அடைக்கலம் இல்லை. உம்மை இல்லாமல் புகலிடம் இல்லை. உம்மை இல்லாமல்
நேசரே செலிமரமே உம் இன்ப நிழலிலே கிருபையை கண்டே என் ஆத்ம நேசரே செலிமரமே உம் இன்ப நிழலிலே கிருபையை கண்டே. ஹல்லேலூயா. 2 கால் முடியாத ஒரு மனுஷன் எழுதின பாட்டு. அவர் எழுதியிருக்கிறாரு, புறாவை போல சிறகு எனக்கு இருந்தால் எங்கோ நான் செல்லுவேன் என்று சொன்னேன் என் மனதிலே. நம்மளும் அப்படிதான் சொல்றோம்ல, துரத்திக்கிட்டு வராயா அந்த பார்வோன் கடங்கார பையன், துரத்திக்கிட்டு வராயா அந்த கந்துவட்டிக்காரன், துரத்திட்டு வராயா அந்த குடிகார கணவன். சொல்றோம்ல, ஒரு புறா மாதிரி ஒரு ரெக்கை இருந்துச்சுன்னா அப்படியே பறந்து மேலே போய் உட்காந்துருவனே. சொல்றோம்ல, கர்த்தர் ஒரு தீர்ப்பின் நாளை உனக்கு கொடுக்கிறார். தைரியமா இரு. உன்னை பார்த்து பக்கத்தில் முதுகில் அப்படியே தட்டி விடுங்களேன். தட்டி சொல்லுங்க, கவலைப்படாத. வாயத்தை கவலைப்படாத, ஆண்டவர் உனக்காக இருக்கிறார், கர்த்தர் உனக்காக இருக்கிறார். சொல்லுங்க வாயத்திறந்து, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பார்வோனுக்கு முடிவு வரப்போகிறது, பார்வோனுக்கு முடிவு வரப்போகிறது, பார்வோனுக்கு முடிவு வரப்போகிறது. நீ விசுவாசிச்சாலும் சரி விசுவாசிக்காட்டி சரி, கர்த்தர் இந்த காலை ஆராதனையில அது செய்து கொண்டே இருக்கிறார். நீ நம்பு, அத நீ நம்பு, நீ நம்பு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சென்னையில் நாங்கள் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறோம், டுனாமிஸ் அப்படின்னு. முதல் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அங்கே நடக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா எனக்கு கொடுத்த தரிசனம். அதில் தம்பி வினோத் அப்படின்னு ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார். அவர் பாருங்களேன், கணுக்காலுக்கு கீழே, அதாவது இந்த கண்டக்காலுக்கு கீழே பெரிய கட்டு போட்டு வந்தார், பெரிய கட்டு. என் தம்பி வந்திருக்கிற என்னோட வந்த பிள்ளைகளுக்கு தெரியும், பெரிய கட்டு. கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எல்லாரும் ஜெபிக்க வந்தாங்க, ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருந்தேன். இவர் வந்தார். நான் கேட்டேன், என்ன தம்பி அப்படின்னு. சொன்னார், அண்ணே வெரிகோஸ்ண்ணே, பல வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கட்டுப்படவே மாட்டேங்குது. அதனால் நான் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறோன்னே, நாங்கள் ரொம்ப பெரிய இடம், ரொம்ப பெரிய குடும்பம். ஆனால் இந்த கட்டு இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் வெளியில் போக முடியாதுண்ணே. எனக்கு என்ன பெரிய கட்டு பார்க்கலாம் அவரு தம்பிண்ணே. அவர் சொன்னார், வெக்கப்பட்டுக்கிட்டே சொன்னார், அண்ணா வேண்டாண்ணே ப்ளீஸ் அப்படின்னாரு. ஏன்னு இல்லை, சகிக்க மாட்டீங்கண்ணே. ஏ அவரியா பார்க்கலாம். அவரு அவுத்தாரு. அந்த வெரிகோஸ்னால் உள்ளே இருக்கிற நரம்பு பொட்டச்சி வெளியில் வந்து மறைச்சி நல்லா நிறைய பஞ்சு வச்சு கட்டியிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மீது இறங்கினார். கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருப்போம், நாங்கள் எப்பயுமே கையில் ஜப எண்ணெய் வச்சுருப்போம். அப்படியே எண்ணெயை அப்படி தேய்ச்சி அது அப்படியே அந்த காலில் தட்டி விட்டேன். சொன்னேன், 3 நாள் தான் தம்பி, இது ஆறிடும். இது ஏசப்பா உனக்கு சொல்கிறேன். பாருங்களேன், போன மாதம் எங்கள் வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வந்தார். பார்க்குறேன், இந்த கால் மாதிரியே இந்த கால் இருக்கு, அவ்வளவு சுகமா. இது பெரிய மேட்ரு கிடையாது. இந்த மாதம் நாங்கள் சென்னை போகும்போது அவர் சொன்னார், அண்ணே ஒரு நன்றி கடனா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னாரு. போனேன். பெரிய வீடு, பெரிய வீடு, எக்கச்சக்கமான நபர் உள்ள இருக்காங்க. பாருங்களேன், அவங்க சொல்கிறாங்க, தலையில் கையை வைக்க எல்லாம் சரிஞ்சு கீழே விழுறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாருக்கும் செய்வன மந்திரக்கட்டு. அதில் ஒருத்தர் சொன்னார், செல்வன்னு சொல்லி ஒரு அண்ணன், நாங்கள் 80 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும் பாஸ்டர், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எங்களால் இருக்க முடியல, நாங்கள் வீட்டுக்குள்ளே படுத்தா ஏதோ ஒரு உருவம் வந்து நிற்கிது. பாருங்களேன், பார்வோம் உன்னை வாழ விடாமல், உன்னை நிம்மதியாக இருக்க விடாமல், பெருமூச்சு விட முடியாமல், உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதலை பார்க்க விடாமல் ஒரு வனாந்தரத்தில் உன்னை அலைய பண்ணுகிற ஒரு ஆவி. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆவி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கூண்டோட பாதாளத்துக்கு போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மந்திர கட்டெல்லாம் உடைய போகுது. ஒருவேளை நீ ஆலயத்துக்கு வரலாம், ஒருவேளை நீ ஆண்டவரை ஆராதிக்கலாம், எங்கேயோ உட்கார்ந்துருக்கும் ஒரு சிசேர ஆவி, இது எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பரிசுத்தவான்களை அடியேனை கர்த்தர் ஒரு யாகியலாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு ஒரு பார்வோனுக்கு ஒரு முடிவை கட்ட கர்த்தர் வல்லவராய் இருப்பாரானால், இன்றைக்கு இந்த அன்பின் வார்த்தை திருச்சபையில் ஒரு வனாந்தரத்தை காட்டி அல்லது வனாந்தரமான சூழ்நிலை காட்டி எந்த பார்வோன் பயன்படுத்துகிறானோ, இல்லை எந்த பார்வோன் உங்களை துரத்துகிறானோ, அந்த பார்வோனுக்கு முடிவு கட்டும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா உண்மைதாயா, நீங்க சொல்றது உண்மைதான், என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் அனுபவிக்கிறேன். நல்லா இருக்கிறோம் ஐயா, நல்லா இருக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் எங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியல, ஏதோ ஒரு வனாந்தரம் ஐயா. மோனே God's upon the time. தேவன் நிச்சயித்திருக்கிற வேலை, இந்த வேலை தேவன் நிச்சயித்திருக்கிற வேலை வரும் வரை தான். அந்த வேலை வந்துருச்சுன்னா உன் ரசமெல்லாம் ருசி நிறைந்ததாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு தெரியும், இந்த நாள் காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த பார்வோன் உன்னை துரத்தி வந்தானோ, எந்த பார்வோனை மிரட்டினானோ, எந்த பார்வோன் உனக்கு எதிராய் பேசிக்கிட்டு இருந்தானோ, எந்த பார்வோன் உனக்கு விரோதமாய் சதி திட்டங்களை தீட்டினானோ, அந்த பார்வோனுடைய முடிவு சமீபமாக இருக்கிறது என்பதை நான் நசரேயனா இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அம்மா? அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு வாசிங்க. அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். ஏன் இந்த வனாந்தரம்? ஏன் இந்த வனாந்தரம்? 40 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சாரு மோசே. ஆல்ரெடி 40 வருஷம் சுகபோகமாய் வாழ்ந்தார். தன்னுடைய இனத்திற்காக, இன உணர்வுக்காக எகிப்தை விட்டே வெளியே வந்தவர் இந்த மோசே. இப்போ 40 வருஷம் எங்க அலைகிறாரு? வனாந்தரத்தில் அலைகிறாரு. அவருடைய வேலை என்னவா இருந்தது? ஆடு மேய்க்கிற வேலை. பாஷை மறந்து போச்சு, பழைய ஞானம் மறந்து போச்சு. இப்போ சொல்றாரு, நான் திக்குவாய் மந்தனாவு. திக்குவாயி ஒரிஜினல் அது கிடையாது. நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா அவருடைய ஒரிஜினாலிட்டி என்ன தெரியுமா? சகல சாஸ்திரங்களிலும் கற்றறிந்தவர். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப பெரிய கோவக்கார மனுஷன், அவனை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணுறார் ஆண்டவர். இப்போ 40 நாள் இந்த வனாந்தரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை நீ நினைக்கலாம், தரிசனத்துக்காக நான் வெளியில் வந்தேன், ஒருவேளை உணர்வுபூர்வமாக நான் வெளியில் வந்தேன், நான் இந்து சமயத்தை விட்டு, இந்து மதத்தை விட்டு இந்த ஐயா சொன்னார் நான் வந்தேன், இன்னும் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கலை, வந்து 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. ஏன் இந்த மோசே மாதிரி 40 வருஷம் ஆச்சு? நான் சொல்லவா? இந்த 40 வருட முடிவிலே வனாந்தரத்திலே அவன் கர்த்தரை தரிசித்தான். நீ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தினுடைய முடிவில், இந்த நாளின் முடிவில் நீங்கள் கர்த்தரை தரிசிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்தது நீங்கள் பார்க்காதீங்க, முடிவு சம்பூரணமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க அவரை பார்க்கணுன்னு? பாருங்களேன். அந்த மோசே அலைந்து திரிஞ்சு களைப்போட தவிப்போட விசாரிக்க நாதி இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க நாதி இல்லை, தண்ணி குடின்னு சொல்ல நாதி இல்லை. ஆனால் முடிவிலே கர்த்தர் அவனோடு கூட பேசினார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த இரவு உங்களோடு கர்த்தர் பேசுவார். இந்த மதிய வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த கடைசி ஜெப வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை நீ நினச்சிட்டு இருக்கலாம், பிரதர் நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன பண்ண? வனாந்தரத்தின் முடிவு எப்பவும் கர்த்தரை தரிசிக்கிற தரிசனமாக தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நம்புங்க. அதை ஏதோ போயிட்டுருக்குறோன்னு நினைக்காதீங்க. உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர், உங்களை ஷார்ப்பாக உங்களை செதுக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த முடிவில் கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை உனக்கு கொடுப்பார், ஒரு பெரிய உத்தரவாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன்னோடு தெய்வம் முகமுகமாய் பேச ஆரம்பிப்பார். நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன். நான் மட்டும் நான் அம்பானி குடும்பத்தில் பிறந்தேன்? நானும் சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். நானும் சோத்துக்கு வழி இல்லாமல் அலைஞ்சவன் தான். நானும் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாமல், சைக்கிளுக்கு எண்ணெய் போட காசு இல்லாமல் 6 ரூபா அன்றைக்கி எண்ணெய் வாங்கி சைக்கிளுக்கு போட முடியாமல் கறக்க புறக்குன்னு போய் கிராம ஊழியம் செஞ்சவன் தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு இந்த சீர்காழியில் இருக்க LMC கிரவுண்டில் நடந்த 1996 வருஷத்தில் நடந்த கூட்டத்தில் கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைக்கலையா? என் தாய் மாமா அந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தெய்வம் பெயர் சொல்லி அழைத்து அபிஷேகிக்கலையா? அந்த தெய்வம் உங்களையும் அபிஷேகிப்பார், உங்களுக்கும் தரிசனமாவார். நீ வீட்டுக்குள்ளே ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு வெளிப்பட ஆரம்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
மோசேயினுடைய அலைச்சல் விரதாவாய் போகவில்லை. மோசேயினுடைய அலைச்சல் வெறுமையாய் போகவில்லை. மோசேயினுடைய அலைச்சல் அப்படியே முடியவில்லை. மோசேக்கு கர்த்தர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து மீண்டும் ஒரு 40 வருஷத்தை அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். கையை தட்டுங்களேன் பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். விருதாவாய் போகாது. இந்த சர்ச்சைக்கு தான் வரேன் பாஸ்டர், 40 வருஷமா வரேன் பாஸ்டர், ஐயா கூட தான் இருக்கேன் பாஸ்டர், ஐயா கூட லெஃப்ட் ஹேண்ட் லைட்டா இருக்கேன் பாஸ்டர், வில்சன் என்ன சொன்னாலும் செய்வேன் பாஸ்டர், நீ வில்சனுக்கு செய்யல பாஸ்டர், டிடி தங்குதுரையாவுக்கு செய்யல, நீ பரலோகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிற. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இவர்கள் 2 பேரோட மறக்கலாம், ஆனால் மறவாத ஆண்டவரோடு தான் இருக்கிறார். எலிசாட்ட எலியா கேட்டான், நான் உனக்கு என்னடா செய்யணும்னா? எலிசா சொன்னாரு, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு 2 வேணும்னா. அப்படியா, இந்த கரையை தாண்டி வா. கரையை தாண்டி வந்தான், போயிட்டே இருந்தான். துப்புன்னு பார்த்தீங்கன்னா சுழல் காற்று வந்துச்சு, அக்கினி ரதங்கள் வந்துச்சு, எலியாவை தூக்கிட்டு போயிட்டு. எலியா மறந்துட்டான் எலிசாவை. எலியா மறந்துட்டான். என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா? என்ன சொல்லியிருக்கணும்? ஆவியின் வரங்கள் கேட்டியாடா, இந்தாடா வச்சுக்கணும்ல பொசுக்குன்னு போயிருக்கணும். ஒன்றும் சொல்லாமல் போயிட்டான். எலிசா மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என்னடா இது நடக்குது? அங்கே 50 பேர் கிண்டல் பண்ணான், உன் எஜமானிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான், என்ன செய்ய போற, என்ன செய்ய போற, என்ன செய்ய போற? அவன் முகத்தில் எப்படா முழிக்கிறது? இல்லை, பல கலக்கம். மேலே போயிட்டு இருந்த எலியா மேலே இருந்த ஷால்வையை கர்த்தர் லேசா அப்படி தட்டி விட்டாரு. எலியா மறக்கலாங்க, ஊழியக்காரங்க நாங்கள் மறக்கலாங்க, கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இறங்கி வந்துச்சு பாருங்க அந்த ஷால்வை, எலிசா மேல அப்படி உழுதுச்சு. எலியாவினுடைய கடைசி அற்புதம் எலிசாவின் முதல் அற்புதம். அதான் ரெட்டிப்பான வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பார்த்துக்கிட்டு இருந்த கிண்டல் பண்ண பூரா பையில என்ன பண்ணிட்டான்? காலில் உழுந்து சொன்னான், எலியாவின் ஆவி எலிசாவுக்குள் வந்து விட்டது. இப்போ நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன். உங்களை பார்த்து பலர் சொல்ல போறாங்க, இந்த மகனோடு, இந்த மகளோடு, இந்த குடும்பத்தோடு, இந்த ஜனத்தோடு, இந்த ஜாதியோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்ல போறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும் தானே? நடக்கும் தானே? ஏங்க நாங்க பலவீனமானவர்களுங்க, நாங்க பலவீனமானவர்கள், நாங்க மறந்துடலாம். ஒரு பொண்ணு எனக்கு போன மாதம் மீட்டிங் வந்துட்டு போய் வாட்ஸ்அப் போட்டுச்சு, அண்ணா நீங்கள் பழைய மாதிரி இல்லை, நீங்கள் எங்களை மறந்துட்டீங்க. முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு 10 நிமிஷம் பேசுவிய, இப்போ 2 நிமிஷம் பேசி அனுப்புறிய. எனக்கு கோபமாக வந்துட்டு, ஏம்மா அங்கே எவ்வளோ கூட்டம் வருது பார்க்குற, நான் ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் பேசினா 2 நாள் ராத்திரி அங்கே தங்குற மாதிரி ஆகிடும். நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உபவாசம் நின்றுட்டு சாப்பிடாம கொள்ளாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் மேலே உனக்கு இறக்கமே இல்லையான்னு கேட்டேன். என் மேலே உனக்கு இறக்கமே இல்லையா? இவ்வளோ கல்லஞ்ச காரியாவா அந்த ப்ரேயருக்கு நீ வர்ற? மக்கள் அப்படிதாங்க, மனுஷன் அப்படிதான். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறவர். 40 வருஷத்தின் முடிவிலே நீ தரிசனத்தை பார்ப்பாய். யாருக்கு தெரியும்? இந்த கால வேளையில் உன் கண்கள் திறக்கப்பட போகுது. ஒரு மகிமையை பார்க்க போற, ஒரு மகிமையை வல்லமையை பார்க்க போற. உன் மேல ஒரு எலியாவின் ஷால்வை வந்து இறங்க போகுது. அக்கினிமயமான தேவ வல்லமை உன்னை மூட போகுது. நீ திரும்பி போகும்போது எவ்வளவு ஜனமாய் நீ வீட்டுக்கு போக போகிறாய். வனாந்தரம் முடிவல்ல மகளே, வனாந்தரத்தின் நடுவில் ஒரு வழி உண்டாகிறது, அது தரிசனமாய் உண்டாகிறது. நீ வீட்டுக்கு போய் சொல்லுவ பாரு, இன்னைக்கு ஆலயத்துக்கு போனேன், கர்த்தர் எனக்கு தரிசனமானார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் வீட்டுக்கு ஆலயத்துக்கு போனேன், கர்த்தர் என்னோடு பேசினார். இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போனேன், தெய்வம் என்னோடு கூட இடைப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்படியே விட்டுருவாரா? தரிசனத்தோட விட்டுருவாரா? 36ஆம் வசனத்துக்கு வாங்க. அதுலயே 36ஆம் வசனத்துக்கு வாங்க. இவனே அவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லு, நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் நீ அற்புதங்களை செய்கிறவனாய், அடையாளங்களை செய்கிறவனாய் நீ மாறுவாய். இந்த வனாந்தரம் எதுக்கு? உன்னை அற்புதங்களை செய்கிறவனாய், அடையாளங்களை செய்கிறவனாய் மாற்றும்படி கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் அப்படிதான் உங்களை என்கரேஜ் பண்றேன். 2 ஆடு குட்டி போட்டுட்டு, இத்தனை குட்டி போட்டிருக்கு இந்த 2 ஆடு, நீங்க தான் இனிமே குட்டி போடணும். புரியுதா நான் சொல்றது?
ஐயா அலைஞ்ச அலைச்சல் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, எனக்கு நிறைய தெரியும் ஐயாவை பற்றி. நல்லா கவனிங்க, அவர் அலைஞ்சிட்டாரு, ஆத்துமாக்களை சம்பாரிச்சிட்டாரு. பல சபைகள், இந்த பக்கம் ஒரு திருவெண்காட்டில் ஒரு சபை, அந்த பக்கம் வடவாஞ்சாரில் ஒரு சபை, அப்படி நிறைய எனக்கு தெரியாம நிறைய சபைகள் இந்த அன்பின் வார்த்தைக்கு உண்டு. நீ தரிசனத்தை பெற்று அற்புத அடையாளங்களை செய்து ஆத்துமாக்களை ஊழியத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒரு மோசே செய்ய முடியுமானால் ஏன் உன்னால செய்ய முடியாதா? முடியுமா முடியாதா? மோசேக்காக இயேசு ரத்தம் சிந்தல, உனக்காக எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தம் உன் மேல என் மேல இருக்கிறதுனால எந்த வனாந்திரம் எனக்கு முன்னாடி நின்னாலும் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாய் ஸ்தானாதிபதியாய் அவர் செய்த வேலையை, பாக்கி வைத்த வேலையை நான் இந்த பூமியிலே செய்வேன் என்று இன்னைக்கு உறுதி எடுத்தீங்கன்னா ஒரு மகிமை உங்களை நிரப்பும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் அற்புதங்களை அடையாளங்களை சுமந்து போற ஒரு கிருபையை உனக்கு தருவேன்னு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஏசப்பா டிக்ளேர் பண்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை நீங்கள் செய்த ஊழியம் அல்ல, இனி நீங்கள் செய்ய போகிற ஊழியம் அது மறுரூபமாக்கப்பட்ட ஊழியமாய் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிச்சது உண்மைன்னா நீதியின் சூரியனா நீங்க மாற்றப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீரூற்றை தருகிறவர், எதிரில்லா ஜெயத்தை தருகிறவர், தரிசனத்தை தருகிறவர், உன்னை அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் மாற்றுகிறவர். ஐந்தாவது ஒரு விஷயம், உன்னை ஜெயாலியாய் மாற்றி நிற்க வைப்பார். இயேசுவை ஆவியானவரால் இயேசு எங்கே போனார்? எங்கே போனார்? வனாந்தரத்துக்கு போனார். வனாந்தரத்துக்கு போனதோட யார் அங்க வந்தா? யார் அங்க வந்தா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுநாதரை ஜெயிக்க முடியுமா முடியாதா பிசாசால? ஏன் இதுக்கு இவ்வளோ யோசனை? இது ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் போல இருக்க. ஜெயிக்க முடிஞ்சிச்சா முடியலையா? ஆனா என்ன செஞ்சான்? ட்ரை பண்றான். எங்க வச்சு? வனாந்தரத்தில் வச்சு. ஏன்னா வனாந்தரம் வசந்த போனோம், ஆனந்த போனோம், சரவண போனோம் கிடையாது. பேசுறாரு, பயங்கர பசியா இருக்காரு. நல்லா கவனிங்க. அங்க எதுவுமே இப்ப 40 நாள் உபவாசம் போட்டோன்னே நமக்கு சரி, இன்னைக்கு இருக்கிற உபவாசம் வேற லெவல். அது வயிறு தான் உபாசிக்குது, மூக்கு உபாசிக்க மாட்டேங்குது. ஏன்னா எலிசு என்னங்க என்ன குழம்பு? இந்த கறியை கூட்டினேன், அதான் வாசனை வரும். மணி என்னாவது 12:20. ஏசுவே அந்த 10 நிமிஷம் சீக்கிரம் ஓடிட்டுனா 12:30க்கெல்லாம் கபக்குன்னு உபாசத்தை முடிச்சிடலாமே. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு குரங்கு உபவாசம் இருக்க ஆசைப்பட்டுச்சு. யாருங்க? ஒரு குரங்கு. இந்த குரங்கு கிட்ட இன்னொரு குரங்கு போணுச்சு. நீ என்ன உபவாசிக்கிறியான்னு கேட்டுச்சு. ஆமாம். ஒரு வாழைப்பழத்தை காட்டுனுச்சு. வாழைப்பழத்தை காட்டினு இப்படி காட்டுனுச்சு. குரங்கு சொன்னிச்சு, ஏய் நான் உபவாசத்தில் இருக்க, நீ கிளம்புனுச்சு. பார்க்கறது என்ன தப்பா? உபவாசம் தானே இருக்கிற, பார்க்கலாம்ல. பார்க்கலாம் பார்த்துச்சு. ஆசையே துன்பத்திற்கு காரணம். இப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? இந்த வாழைப்பழத்தை, சில குரங்கு நம்மகிட்ட அப்படி வரும். குரங்கு அந்த வாழைப்பழத்தை தூக்கிட்டு பக்கத்தில் வந்துச்சு, மூக்குக்கிட்ட வச்சிச்சு. ஏய் நான் உபவாசிக்கிறேட்ட போ. நீ உபவாசம் தான் இருக்கிற, முகர்றது தப்பு கிடையாது, வாசனை இழுக்கிறது தப்பு கிடையாது. சரி வை. நல்லா இழுத்து பார்த்துச்சு. இப்போ இதுக்கு ஆசை கிளம்பிட்டு அந்த குரங்கு விடலை. குரங்கே நீ உபவாசம் தான் இருக்கிற, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு நேராக அப்படி உரிச்சிச்சு. உரிச்ச உடனே இந்த குரங்குக்கு என்ன வந்துட்டு? ஆசை வந்துட்டு. ஆனால் அடக்குது. நமக்கு இப்படி தான் வரும் ஆசை. ஆம்புலேட்டு போடும்போது, கொத்து பரோட்டா போடும்போது. இப்போ உரிச்ச வாழைப்பழத்தை எங்கே கொண்டு வருது அந்த குரங்கு? பக்கத்தில் கொண்டு வருது. இன்னும் அதுக்கு உசி பேத்துற மாதிரி இருக்கு. அப்புறம் சொன்னிச்சு அந்த குரங்கு, இது லேசாக டேஸ்ட் பண்ணி பாரு. உபவாசனா முழுங்க தான் கூடாது, டேஸ்ட் பண்ணலாம். உபவாசனம் என்ன செய்யக்கூடாது? விழுங்க தான் கூடாது. என்ன செய்யலாம்? டேஸ்ட் பண்ணலாம். லேசா நக்குனுச்சு. லேசா நக்குனுச்சு. ஆசை யாரை விட்டுச்சு? அப்புறம் இந்த குரங்க சொன்னிச்சு, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, உபவாசத்தை முடிக்க போறேன்,
இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்கு, விட்டா நீயே தின்னுடுவ போல இருக்கு, பாதி பழத்தை என்கிட்ட கூட நான் குரட்டில் அடக்கிக்கிறேன்னுச்சு. ஒழுங்கினா தப்பு, குரட்டில் இருக்குன்னா தப்பு இல்லை. கொடுத்துச்சு பாருங்க, பாதியை குரட்டில் எடுக்கடிச்சே உள்ள போயிட்டு உபவாசம் காலி. சாத்தா அப்படிதான் ஏசுநாதட்ட வரான் அங்கேருந்து, ஆண்டவரே ஆண்டவரே, வனாந்தரத்தில் இருக்கும் போது தான் வருவான். ஆண்டவரே ஆண்டவரே, நீ ரொம்ப பசியாக இருக்கிறீ, உடம்புக்கு ஆகாது, இப்படி உபவாசம் இருந்து உடம்பை கெடுத்துக்கிட்டா பிதாவுடைய சித்தத்தை யார் தான் நிறைவேற்றுறது? நல்லா தானே இருக்கு, கேட்க நல்லா இருக்கா இல்லையாண்ணே? சரியா வராது இயேசுவே, உங்களை நம்பி உலகமே இருக்கு, நீங்க தான் உலக ரட்சகர். இப்போ உபவாசம் முடிச்சிருங்க, 40 நாள் நீங்க முடிச்சாச்சு. என்ன செய்யணும்? இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். நல்லா கவனிங்க, 3 விதமான சோதனை வனாந்தரத்தில். 3 வித சோதனைகளையும் இயேசு ஜெயம் பெற்றார். ஆமென் சொல்லுங்க. அது பசியா இருந்தாலும், உணவா இருந்தாலும், பொன்னா இருந்தாலும், மண்ணா இருந்தாலும், மாமிசமா இருந்தாலும், உலகமா இருந்தாலும், நீ வனாந்தரத்திலே இருந்தாலும் ஆவியானவர் உன்னோடு இருக்கும் பட்சத்தில் இந்த வனாந்தரத்தில் நீ ஜெயம் பெறுகிறவராய் நீ மாறுவாய். அதுக்கு பிறகு பிசாசங்க வரல. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவன், எதுக்கு இந்த வனாந்தரம் தெரியுமா? நீ ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து அறியும்படியாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வனாந்தரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஒருவேளை என்னுடைய உடலில் பலவீனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகம் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூஷிக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை விரோதிக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் நான் ஸ்தோத்திரம் இடுகிறவனாய் இருந்தால் நான் பிசாசை ஜெயிக்கிறவனாய் மாறி விடுவேன். வனாந்தரத்தில் தான் நீ ஜெயிக்க முடியும். எல்லாம் இருக்கும் போதுனால ஜெயிக்க முடியாதுமானே. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா நிறைய காசு கொடுத்துடாதீங்க. ஏன்னா காசு நிறையா வந்துன்னா நான் என்ன கேட்பேன், அவரை ஹூ ஆர் யூ ஜீசஸ் அப்படிம்பேன். என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். என்ன சொல்லுவேன்? ஹூ ஆர் யூ ஜீசஸ். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறான் தெரியுமா, காசு வந்ததோட விலை தான் ஸ்டேஜ்லலாம் ஆடுறான். இன்னைக்கு காசு நிறையா வந்துட்டு எப்படி வேணாலும் ஆராதிக்கலான்றான். சாவு இல்லைங்கிறான், மரணம் கிடையாதுங்கிறான். இது யாருடைய ஆவி தெரியுமா? லூசிபரோட ஆவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாம்கிட்ட வந்து ஏவாள்கிட்ட வந்து பிசாசு என்ன பேசினா? இதை சாப்பிடுகிற நாளிலே நீ சாவதில்லை. அதை தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் பேசுறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆவி இப்ப கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கு. நீ சாக மாட்டாய், போய் சொல்லுவான். நீ வனாந்தரத்தில் எப்படி வேணாலும் வாழலாம். யார் உன்னை பார்க்க போகிறது? புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் பாண்டிச்சேரி போயிருந்தோம், ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஆன்ஜியோ பண்ணாங்க, போய் பார்க்கலான்னு போனேன். எனக்கே செம்ம டயர்டு. முந்தின நாள் தான் மதுரை போயிட்டு புதுக்கோட்டை மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு. வந்துட்டு அடுத்த நாள் காலையிலே உடம்பு சரியோட என் மனைவியை காலைல 6 மணிக்கு அவங்களோட அனுப்பிட்டு ஒரு 9 மணிக்கு கார் எடுத்துட்டு நான் போனேன். நானே ரொம்ப சோகத்தோட பலவீனமாக டிரைவ் பண்ண கூட பலன் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஓடுறேன். அந்த உள்ளே இருந்து அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் அது உள்ளே இருந்து பாண்டிச்சேரியில் உள்ளே இருந்து ஓடி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து அங்கிள்கிட்ட அதை கட்டி பிடிக்கிறான். எனக்கே தூக்கி வாரி பிடிச்சி, யார் மாணி என்னை பாருங்க, நான் தான் ரூபா. யாரு? பாஸ்டருடைய பொண்ணு. ஒரு கும்பகோணத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கார், அவருடைய பொண்ணு. அவர் சொல்றா, டிப்ரெஷன்ல இருந்தாங்க, காலையில இருந்து மன உளைச்சல் அதிகம். நான் வெளியில போயிட்டு வரலான்னு பார்த்தேன். சிரித்த முகத்தோடு உங்களை பார்க்கும்போது தேவ மகிமை என்னை மூட ஆரம்பித்தது. நான் பொய் சொல்லலைங்க, நான் பொய் சொல்லலை. நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் நீ ஜெயம் பெறுகிற கூட்டம். நீ சாலையில நடந்து போனாலும் நீ ஜெயம் பெறுகிற கூட்டம். நீ கடனாளியா இருந்தாலும் நீ ஜெயம் பெறுகிற கூட்டம். நீ மருத்துவமனையில் இருந்தாலும் நீ ஜெயம் பெறுகிற கூட்டம். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட வருகிறார். வனாந்தரத்துக்காக கர்த்தருக்கு சொல்லுங்க வாயை திறந்து. வனாந்தரம் நிறைய கத்து கொடுக்குது நமக்கு இல்ல. நீரூற்று வனாந்தரத்தில் தான் கிடைத்தது. பார்வோனுடைய முடிவு வனாந்தரத்தில் தான் நடந்தது. தரிசனம் வனாந்தரத்தில் தான் நடந்தது. அற்புத அடையாளங்கள் வனாந்தரத்தில் தான் நடந்தது. ஜெயத்தையும் கர்த்தர் வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வனாந்தரத்தில் இப்படிப்பட்ட புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவாராக. எதில் வறட்சியோடு இருக்கிறீங்க? நீரூற்று வரப்போகுது.
எந்த பார்வோனுக்கு நீங்க பயப்படுறீங்க? ஜெயம் வரப்போகுது. எந்த இடத்துல திக்குமுக்காடி நிக்கிறீங்க? தரிசனத்தை பார்க்க போறீங்க. எந்த இடத்துல எம்டியா இருக்க போறீங்க? வல்லமையின் ஊழியர்களாய், வல்லமையின் விசுவாசிகளாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். எந்த சாத்தானுடைய தொந்தரவுல நீங்க இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுந்து நிற்போமே. செழிப்பு வரப்போது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நீங்க வீட்டுக்கு போங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு நீரூற்று, அது பார்க்க போறீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களை துரத்தின பார்வோனுடைய முடிவை பார்க்க போறீங்க. உங்க வீட்டுக்கு நீங்க போங்க, இயேசுவை தரிசிக்க போறீங்க. உங்க வீட்டுக்கு நீங்க போங்க, அற்புத அடையாளங்களினால் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பதை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்க போறான். நீங்க வீட்டுக்கு போங்க. எந்த சத்ருவினுடைய சத்தம், எந்த சத்ருவினுடைய கொக்கரிப்பு உங்க வாழ்க்கையில இருந்ததோ, அந்த சத்ரு உங்களை விட்டு விலகி ஓடுகிறது நீங்க பார்க்க போறீங்க. உங்க வனாந்தரம் இனி செழிப்பா மாறப்போகுது. அது ஆசீர்வாதமா மாறப்போகுது. அது பலனா மாறப்போகுது. அது வல்லமையா மாறப்போகுது. உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி தரப்போகிறார். ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. எந்த மருத்துவ அறிக்கைகள் நான் பார்க்கிறேன், அப்படி மருத்துவ அறிக்கைகள், மருத்துவ அறிக்கைகள், மருத்துவ அறிக்கைகள், எந்த மருத்துவ அறிக்கைகள் உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்ததோ, அதை நினைச்சு நீங்க ஐயோ ஒரு வனாந்தரத்தை போலவே இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கவலையோட கண்ணீரோடங்க இருக்கலாம். ஏசப்பா அந்த மருத்துவ அறிக்கையை மாற்றுகிறார். மருத்துவ அறிக்கையை மாற்றுகிறார். பினான்சியல் ப்ராப்ளம், கடன் பிரச்சனை, ஒருவேளை நீங்க வனாந்தரத்துல இருக்கலாம். இயேசு இப்பொழுது மாற்றிக் கொண்டிருக்கிறார். யாரையும் மத்தவங்களை பார்க்காதீங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிச்சு 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 ஆர்ப்பரிச்சு. உன்னை வனாந்தரம் அடைக்க முடியாது. உன்னை வனாந்தரம் அடைக்க முடியாது. You are a special people. You are a special person in the world. Royal society in the world. கர்த்தர் உங்களை ராஜரீக கூட்டமாய், கர்த்தர் உங்களை ராஜரீக கூட்டமாய் வைக்க விரும்புகிறார். ஒரு மறுரூபத்துக்கு நேராக உங்களை கொண்டு வர போகிறார். நீங்க நல்ல கையை தட்டும் போது, கையை தட்டும் போது ஒரு மகிமையின் காற்று உங்களை மூடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு மகிமையின் காற்று, ஒரு மகிமையின் காற்று. உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பொல்லாத கிரியைகள், மந்திர வல்லமைகள், பில்லிசூனிய ஆவிகள், பிசாசின் வல்லமைகள், அந்த கிரியைகள், அந்த கிரியைகள் வாவலியே, வாவலியே, வாவலியே. I am servant of the Lord. நான் தேவனுடைய ஊழியக்காரன். இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ கையை தட்டி வாங்கிக்கோ. புதிய விடுதலை வாங்கிக்கோ. புதிய விடுதலை வாங்கிக்கோ. புதிய அக்கினி அபிஷேகத்துக்குள்ள வா. புதிய அக்கினி அபிஷேகம், புதிய அக்கினி அபிஷேகம், புதிய அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை. பெற்றுக்காத கிருபையை பெற்றுக்கால், 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 பெற்றுக்கால். நாடி நரம்புகளில், எலும்புகளில், எலும்புகளில், எலும்புகளில் release the powerful anointing. I send the powerful anointing. I send the powerful anointing. God's power, God's power upon you. தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுகிறது. சபிக்கப்பட்ட கிரியைகள் அழிக்கப்படுகிறது. கையை தட்டி வாங்கு விடுதலையை, கையை தட்டி வாங்கு விடுதலையை, கையை தட்டி வாங்கு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே வாயை திறந்து கேளு. ஏசப்பா, 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 என்னை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உன் வாயை விரிவாய் திறக்கும் போது, உன் வாயை விரிவாய் திறக்கும் போது அந்த ஐஸ்வர்யம், அந்த சுகம், அந்த பலம், அந்த மேன்மை, அந்த கிருபை பெற்றுக்கொள்றியா? 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 பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. Take your weapon, take your power, take your valour, take your power, take your power. God's power, God's power, God's power. நல்ல கையை தட்டி வாங்கு பார்க்கலாம், கையை தட்டி வாங்கு பார்க்கலாம். வனாந்தரத்துல நீ ஜெயிப்பாய், வனாந்தரத்துல நீ ஜெயிப்பாய், வனாந்தரத்துல நீ ஜெயிப்பாய். வனாந்தரம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும், 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 மாறும். இந்த காலை வேளையில கர்த்தர் அதை செய்கிறார். நீ விடுதலையோடு பெற்றுக்கொள் பார்க்கலாம், பெற்றுக்கொள் பார்க்கலாம், பெற்றுக்கொள். அந்த மந்திர வல்லமைகள், அந்த மாந்திர தகடு, 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 தகடு எரியுது,
எரியுது, எரியுது, எரிஞ்சு போகுது, எரிஞ்சு போகுது. இந்த தகடு எரிந்து போ, எரிந்து போ. மந்திரவாதி வீட்டுல இருக்கிற தகடு, மந்திரவாதி வீட்டுல இருக்கிற தகடு எரிஞ்சு போகுது. உன் திருமண தடைகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் இப்போ ஒழிந்து போகுது, ஒழிந்து போகுது. உன் திருமண தடைகள் மாறுகிறது, 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 மாறுகிறது. திருமண தடைகள் உடைக்கப்படுகிறது, திருமண தடைகள் உடைக்கப்படுகிறது, கர்ப்ப தடைகள் உடைக்கப்படுகிறது, கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, யூட்ரஸ் ப்ராப்ளம் விலகுகிறது, யூட்ரஸ் ப்ராப்ளம் விலகுகிறது, அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் மாறுகிறது, அந்த சிறுநீரக கோளாறு மறைகிறது. கையை தட்டி வாங்கிக்கோ, கையை தட்டி வாங்கிக்கோ. Thank you Holy Spirit. Thank you Lord. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். விடுதலையோடு, விடுதலையோடு நான் பார்க்கிறேன். விக்கிரக ஆவி, விக்கிரக ஆவி, விக்கிரக ஆவி உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுது, உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுது. அவைகளுக்கு எதிராக இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், அவைகளுக்கு எதிராக இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். Thank you wonderful Jesus. Thank you wonderful Jesus. Thank you wonderful Jesus.